இன்றைக்கி டிஃபனுக்கு ராஜ்மா கிரேவியும் தோசையும், லஞ்சுக்கு கேரட் பீன்ஸ் ரைஸையும் தான் பேக் பண்ணி கொடுக்க போகிறேன். அதனால் கடகடன்னு கேரட் பீன்ஸை தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம வெங்காயம் வணங்குற நேரத்துலையே நம்ம மிக்ஸி ஜாரில் கேரட் பீன்ஸை நல்லா பொரியலுக்கு பொடி பண்ணுற மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேரட் பீன்ஸை கட் பண்ணால் எப்படியாவது அரை மணி நேரமாவது ஆகுங்க. அதனால் நீங்கள் இது மாதிரி மிக்ஸி வாங்கிட்டிங்கன்னா ஒரே செகண்ட்லேயே நம்மளுக்கு பொடி பண்ணி கொடுத்துரும். ப்ரீத்தி ஸ்டூடியோ மிக்சர் தான் நான் வச்சுருக்கேன். இது மாதிரி ஃபிட் பண்ணி 2 பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா போதுங்க. ஒரே செகண்டில் பொரியலுக்கு ஆகிற மாதிரி பொடி பண்ணிடுச்சு. இப்போ நான் வெங்காயம் தாளிச்சதில் கொட்டி வேக விட போகிறேன். ஒரு சைடு சாப்பாடும் ஒரு சைடு ராஜ்மா கிரேவிக்கு விசில் விட்டுருக்கேன். இப்போ ராஜ்மா கிரேவிக்கு ஆளுக்கு 2 தோசை செஞ்சு கொடுத்தாச்சு. லஞ்சுக்கு கேரட் பீன்ஸ் பொரியல்லையே சாப்பாடு கலந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ராஜ்மா கிரேவி வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழத்தை பேக் பண்ணியாச்சு. இது மாதிரி டெய்லி மினி பிளாக் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.